பழக்க தோஷம். இப்பதான் அகிலா ஊர்ல இல்லையே, நிம்மதியா கால் மேல கால் போட்டு உட்காரலாம். நான் தான் இப்போ அகிலாண்டேஸ்வரி. அத்த, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? ஏன் இப்ப புடவை நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அது இல்ல அத்த, ஆதி மாமா வேற பார்வதி விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிருக்காரு. எதுக்கு வம்பு? பார்வதியை பத்தி பேசுறதை விட புடவைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம்னு. ஏய், நீ இருக்கிற இடம் தெரியாம இருப்ப. அப்படியே வச்சனா? ஆண்டி, ஏன் ஆண்டி உமாவையே திட்டிட்டு இருக்கீங்க? இந்த ஆதி அந்த சமையல்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால, அதை கேட்டு இது என்னமோ ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்கு. அதான் நான் யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன உமா, ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க? அதான் நாங்களே இருக்கோம்ல. அவன் மிரட்டினானா இவ பயந்துகிட்டு இருக்கிற இடம் தெரியாம இருப்பாளா? மித்ரா, மித்ராக்கா, அங்க பாருங்களேன். இந்த பார்வதி என்ன புடவையில வந்திருக்கா? ஏதோ இடிக்குதே. உமா, அத்த போய் அவளை கூப்பிடுறீ. நானா? வேண்டாம் அத்த. ஏய் எருமை, நீதான் போ. என்ன யோசிச்சுட்டே நிக்கிற? நாங்களே இருக்கோம்ல, நீ போய் அவளை கூட்டிட்டு பாப்போம். சரி காடே, நடக்க போதும். பார்வதி, உமாமா, அத்தை உன்னை கூப்பிட்டாங்க. சொல்லுங்கம்மா. என்னடி? என்ன இன்னைக்கு யாராவது உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா இல்ல வந்துட்டு போயிட்டாங்களா? இல்ல, எதுக்கு கேட்டேன்னா, இந்த டிவில எல்லாம் சரிகமப்பா சீசன் 1, சரிகமப்பா சீசன் 2, சரிகமப்பா சீசன் 3 அப்படி மாத்தி மாத்தி வர மாதிரி உனக்கும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கல்யாண சீசன் வரும். அப்ப உன்னை பொண்ணு பார்க்க வருவானுங்க, நிச்சயம் பண்ணுவாங்க. கடைசி நேரத்துல மாப்பிள்ள சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுவான். உங்க அப்பா இங்க வந்து ஒப்பாரி வைப்பான். அதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேலைக்கு வருவ. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. அந்த மாதிரி நேரத்துல தானே நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிருப்ப. அதனாலதான் இன்னைக்கு உன்னை எவனாவது பொண்ணு பார்க்க வந்தானான்னு கேட்டேன். அது வந்து புடவை கட்டிக்கணும்னு தோணுச்சு, அதான் கட்டிக்கிட்டேன். ஓ, தப்பில்ல, கட்டிக்கலாம். ஆனா உனக்கு புடவை கட்டிக்கணும்னு தோணுச்சுன்னா இங்க மத்த வேலைக்காரங்க கட்டிருக்கிற மாதிரி யூனிஃபார்ம் தான் கட்டிக்கணும். அதுவும் எங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாங்களே வருஷத்துக்கு 2 இலவசமா கொடுப்போம். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு இப்படி கலரா கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு திரிகிற வேலையெல்லாம் இங்க வேணாம். அதான் வருஷத்துக்கு 2 இலவச புடவை இங்க இருக்க. உமா, அத்தை போய் அந்த யூனிஃபார்ம் புடவை ஒண்ணு இருக்குல்ல, அதை கொண்டு வந்து இவ கையில குடுறி. சரிங்க அத்தை. வந்துட்டாளுங்க நல்லா ஜிகு ஜிகுன்னு மினிக்கிட்டு. இந்தாங்க அத்தை. இந்தா, அதை அவுத்துட்டு கட்டு. நாளைக்கு இந்த புடவையில ஒண்ணு கட்டிட்டு நீ வேலைக்கு வா, சரியா? என்னடி யோசிச்சுட்டு நிக்கிற? ஏய், இந்த மாதிரி கலர் புடவையெல்லாம் கட்டிட்டு இங்க வரக்கூடாது. கட்டினா இந்த புடவைய கட்டு, இல்ல பழையபடி இந்த அரதாவணி ஒண்ணு போட்டு வருவியே அதையே போடு. ஏய், காது கேட்கலையா? அமுக்குனி மாதிரி அப்படியே நிக்கிற. இப்படியே நின்னு உன் காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறியா? அது என்கிட்ட நடக்காது. இந்த அழகு புடவையை அவுத்து போட்டு
இத கட்டிட்டு வா. ஏய், சொல்றது காதுல வேலியா உனக்கு? புடிடி. ஏய், புடிடினா. விடுங்கம்மா. அம்மா விடுங்க. வனஜா, பார்வதி கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வனஜா? பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்லக்கா. நீ எப்பவுமே ஆஃப் சாரில வருவியே, இன்னைக்கு என்ன புடவையில வந்திருக்கேன்னு விசாரிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பார்வதி, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப மேட்சாவும் இருக்கு. யார் செலக்ட் பண்ணது? அவர்தான் அத்தை எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அக்கா, மத்த வேலைக்காரங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல வரும்போது இவ மட்டும் இப்படி கலர் கலரா புடவை கட்டினா நல்லாவா இருக்கும்? அவளையும் யூனிஃபார்ம்ல வர சொல்லுங்கக்கா. அவசியம் இல்ல. மத்த எல்லா வேலைக்காரங்களை விட பார்வதிக்கு சில விதிவிலக்கு இருக்கு. அதனால பார்வதிக்கு பிடிச்சதையே கட்டிக்கிட்டோம். பார்வதி, அம்மா, இனிமே நீ ஹாஃப் சாரி எல்லாம் கட்டக்கூடாது, புடவை தான் கட்டணும். புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அழகு. ஆண்டி, நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில கூட எனக்கு தோணுச்சு. கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. மா, ம், எப்போ வந்தீங்க? இப்பதான் ஆதி வந்தோம். நீங்க பிளான் பண்ண மாதிரி டூர்ல நல்லா போச்சா? ம், எல்லாம் நல்லபடியா இருந்தது ஆதி. சுந்தரம், அம்மா, இங்க வா. நான் போன எல்லா கோவில்கள்லயும் கடவுள்கிட்ட வச்ச முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா? பார்வதிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். பார்வதிக்கு பொருத்தமான ஒரு நல்ல பையன் அவளுக்கு புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். என் பிரார்த்தனைக்கு நிச்சயம் கடவுள் கருணை காட்டுவாரு. சீக்கிரமா பார்வதிக்கு நல்ல மாப்பிள்ளை வருவான். கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத. சரிங்கம்மா. ம். பார்வதி, அம்மா, இமயமலைக்கு தவம் பண்ண போயிட்டு இருந்த ஒரு மகானோட தரிசனம் எங்களுக்கு காஞ்சிபுரத்துல கிடைச்சது. நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதால அந்த மகான் இப்போ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு நீதான் பாத பூஜை பண்ணணும். அதுக்கான ஏற்பாடையெல்லாம் சீக்கிரமா பண்ணிடு. ம், சரிங்கம்மா. அக்கா, நம்ம வீட்டு மூத்த மருமக மித்ரா இருக்கும்போது நீங்க ஏன் பார்வதி எல்லாம் விட்டு பாத பூஜை பண்ண சொல்றீங்க? பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் மித்ராவுக்கு வராது. அவளுக்கு தெரியவும் தெரியாது. இந்த விஷயம் எல்லாம் பார்வதிக்கு தான் நல்லா தெரியும். வரவரு பெரிய மகான். அவருக்கான பூஜையில எந்த குறையும் இருந்துடக்கூடாது. அதனால பார்வதியே பண்ணட்டும். பூஜைக்கான ஏற்பாடையெல்லாம் சீக்கிரமா பண்ணு பார்வதி. அவர் இப்ப வந்துருவாரு. சரிங்கம்மா.
வாங்க சாமி. ம். வாங்க சாமி. உட்காருங்க சாமி. ஓம் நம சிவாய. குருஜி தியான நிலைக்கு போயிருக்காரு. அதனால அவருக்கு பாத பூஜை பண்றவங்க மட்டும் பூஜையை ஆரம்பிங்க. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ம். ஓம் நம சிவாய. பார்வதி, அம்மா. நீ வந்து பூஜை ஆரம்பி. சரிங்கம்மா. இங்க ஆ. வாங்க. दीर्घ सुमंगली भव. அம்மா, ம். 2 பேரும் வந்து குருஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. दीर्घ सुमंगली भव. आयुष्मान भव.
ஆயுஷ்மான் பவ. மங்களம் உண்டாகட்டும். சுந்தரம் ஐயா, நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிங்க. ம், ம், ம். இன்னும் வேற யாராவது ஆசீர்வாதம் வாங்கணுமா? வேற யாரும் இல்ல, எல்லாரும் வாங்கிட்டாங்க. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். ஆ, சரிங்க. குருஜி, ம். ரொம்ப நன்றி நன்றிங்க சாமி. சுவாமி. நீடூழி வாழ்க. என்னாச்சு ஆண்டி? என்னன்னு தெரியலையே. என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? எங்கேயோ இடிக்குது அத்தை. ம், ஆரம்பிச்சிட்டியா? என்னடி இடிக்குது? தீர்க்க சுமங்கலி பவான்னா என்ன அர்த்தம்? ம், உனக்கு தாலி கட்டின புருஷன் தீர்க்காயுசா இருப்பான். நீ இந்த பூவும் பொட்டோட போய் சேருவேன்னு அர்த்தம். மேரேஜ் ஆன பொண்ணுங்கள பெரியவங்க அப்படி சொல்லிதான் வாழ்த்துவாங்க, தெரிஞ்சுக்கோ. ஏய், உனக்கு என்னடி இடிக்குது இல்ல? இல்லத்த, பெரியத்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால குருஜி அத்தைய தீர்க்க சுமங்கலி பவான் ஆசீர்வாதம் பண்ணாரு. ஓகே. ஆனா பார்வதிக்குன்னு கல்யாணம் ஆகலையே, அப்புறம் எதுக்கு குருஜி தீர்க்க சுமங்கலி பவான் ஆசீர்வாதம் பண்ணாரு? தீர்க்க சுமங்கலியா? குருஜி அப்படியா பார்வதியா ஆசீர்வாதம் பண்ணாரு? தீர்க்க சுமங்கலி பவ. ஆமா, நான் கவனிச்சேன். அப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணாரு. இத நான் கவனிக்காம விட்டுட்டேனே. கல்யாணமே ஆகாத அந்த சமையல்காரிய பார்த்து குருஜி எதுக்காக அப்படி வாழ்த்தணும்? ஒருவேளை அவர் கண்ணை மூடி உட்கார்ந்து இருந்ததுனால கால்ல விழுந்த பொண்ணு கல்யாணமான பொண்ணு நினைச்சு ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரோ? சீச்சி, பெரிய மகான்கள்லாம் அப்படி கவனக்குறைவா ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. அதான் இடிக்குதுன்னு சொன்னேன்.